எங்கு இவர் நம் கட்சியை திட்டி பேசிவிடுவாரோ என்ற எண்ணத்தில் ஆங்காங்கே நின்று கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாற்று கட்சி சொந்தங்களுக்கும், பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறைக்கும், இவர்கள் ஏதாவது பேசினால் இவர்கள் மீது எப்படி வழக்கு தொடுக்கலாம் என்று காத்திருக்கக்கூடிய உளவுத்துறைக்கும், நாம் தமிழர் கட்சியுடைய செந்தமிழ் சேரனுடைய புரட்சி நிறைந்த வணக்கங்கள். நாம் அனைவரும் மனதிலும் வரக்கூடிய ஓர் முதல் கேள்வி, இத்தனை ஆண்டு காலமாக நாம் எத்தனையோ அரசியல் கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தியது உண்டு. ஆனால் இந்த முறை நாம் ஏன் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒளிவாங்கி எனக்கூடிய மைக் சின்னத்திற்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் கட்டாயம் எல்லாருடைய மனதிலும் வரும். அதற்கு எல்லாம் ஒற்றை பதில், இத்தனை ஆண்டுகளாக இவர்கள் பிடுங்காத ஒரு ஆணியை நாம் தமிழர் கட்டாயம் சாதித்து காட்டுவோம் என்பதே ஒற்றை பதில். நன்றாக சிந்தித்து பாருங்கள். அன்னை தமிழ் மொழியை அழித்து நம் மண்ணில் இருக்கக்கூடிய கனிம வள கொள்ளையை நடத்தியதை தவிர இந்த திராவிட கட்சிகள் செய்த சாதனை ஒன்றும் கிடையாது. இவர்கள்தான் இப்படி என்றால், மத்தியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய காங்கிரசும் பாஜகவும் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த பாரதிய ஜனதா கட்சி நம் நாட்டை ஆட்சி செய்திருக்கிறது. இவர்கள் எல்லோருக்கும், நமக்கு அனைவருக்கும் தெரிந்ததுதான், பாரதிய ஜனதா வென்று வந்தால் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் 10 லட்சம் ரூபாய் செலுத்துவோம் என்று சொன்னதை எதுவும் செய்தது கிடையாது. நமக்கான வாய்ப்பை உருவாக்க வந்துவிட்டார். நமக்கான உரிமைகளை மீட்க வித்யாராணி வீரப்பன் அவர்கள் வந்துவிட்டார். மீண்டும் காவிரி நீரை தடையின்றி கொண்டு வர வித்யாராணி வீரப்பன் வந்துவிட்டார். தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கனிம வள சுரண்டலை தடுத்து நிறுத்த வித்யாராணி வீரப்பன் வந்துவிட்டார். நீங்கள் அதற்கு செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலைதான். என்ன வேலை? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறது அல்லவா தேர்தலில். அந்த தேர்தலில் நமது வலிமை மிகுந்த வாக்கை வெறும் 1000க்கும் 500க்கும் விற்காமல், நமது வலிமை மிகுந்த வாக்கை நம்மை ஆளக்கூடியவர்கள் யார் என்பதை தெரிந்து அவருக்கு வாக்கு செலுத்த வேண்டும். 50 ஆண்டு காலமாக இவர்கள் செய்யாத ஒன்றை இனி வரும் நாட்களில் நாங்கள் செய்ய போகிறோம் என்று இந்த முறையும் சொல்லி தேர்தல் களத்தில் நிற்கிறார். அதிலும் குறிப்பாக ஓசூர் பகுதியைச் சேர்ந்த 2 வேட்பாளர்கள் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் களம் காண்கிறார். நன்றாக சிந்தித்து பாருங்கள். இதற்கு முன்பு 3 முறை, ஒரு முறை 2 முறை அல்ல 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது செய்யாத ஒன்றை இவர் டெல்லிக்கு போய் செய்ய போகிறாரா? ஐயா கோபிநாத் அவர்கள் சிந்தித்து பாருங்கள். இவர் திமுக சொல்கிறது அல்லவா, நாங்கள் தான் இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர் என்று. அத்தனை இஸ்லாமிய சொந்தங்களிடத்திலும் நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்று தான். இஸ்லாமிய சொந்தங்கள் ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகை செய்து ஆன்மீகத்தை இறை மனப்பான்மை கொண்டவர்கள் நீங்கள். ஆனால் திமுக எப்படி தெரியுமா? திமுக வரலாறு என்ன? கடவுளே இல்லை என்று சொல்லி கட்சி வளர்த்தது திமுக. அந்த கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாக்கு நாங்கள் தான் சிறுபான்மையுடைய பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடிய திமுக 40 தொகுதியில் எத்தனை வேட்பாளர்கள் களம் காண செய்திருக்கிறது? ஒருவரை கூட நிறுத்தியது கிடையாது. தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களை சிறுபான்மை என்று சொல்லி அடிமைப்படுத்தியது இந்த காங்கிரஸ் தான், இந்த திமுக தான். ஆனால் ஒரே ஒரு ஆண்மகன் மானத்தமிழ் மறவன் தான் சொன்னால், உன்னை சிறுபான்மை என்று யாராவது சொன்னால் அவனை காலில் இருக்கக்கூடிய சிறுப்பை கலட்டி அடிடா என்றான். அவன் தான் எம் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான். ஒரே ஒருவன் தான் சொன்னார். இந்த திமுக நமக்கு சொன்னது, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துடும். 1994 இந்த பிஜேபி தமிழ்நாட்டிற்கு முதல் முறையாக கூட்டிக் கொண்டு வந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு வார்டு மெம்பர் கூட ஆகுவதற்கு தகுதி இல்லாத எச் ராஜாவை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்தது யார்? இந்த திமுக தானே. மறந்து விட்டோமா?
சிந்தித்து பாருங்கள். இந்த முறை அதாவது இவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தால் மோடியை எதிர்ப்பதற்கு குடை கருப்பாக இருக்கும். இவரே ஆளுங்கட்சியாக வந்தால் அந்த கருப்பு குடை வெள்ளை குடையாக மாறிவிடும். அதுதான் திமுக. இதுதான் மாற்றம். அவர்களை பொறுத்தவரை இதுதான் மாற்றம். இவர்களுக்கு அவங்களுடைய வாக்கு செலுத்த போகிறீர்கள். சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இத்தனை ஆண்டு காலமாக நம் முதுகில் ஏறி சவாரி செய்தது தவிர இவருடைய சாதனை என்று ஒன்றுமே கிடையாது. இந்த முறையும் வந்திருக்கிறார்கள். இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்ந்த ஒரு வேட்பாளரை களம் காண செய்திருக்கிறார்கள். நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்ததே காங்கிரஸை குளிதோண்டி புழைப்பதற்குத்தான். ஏன், என்ன காரணம்? ஒரே நாளில் 1.5 லட்சம் தமிழர்களை கொன்றொழித்தது இந்த காங்கிரஸ் தானே. எப்படி நாம் மறந்து போக முடியும்? ஒரே நாளில் நம் வீட்டில் நடந்த ஒரு இறப்பை கூட தாங்கிக் கொள்ள முடியாத நாம் ஒட்டுமொத்த இனச்சாவை எப்படி கடந்து செல்ல முடியும்? அந்த காங்கிரஸை நாம் எப்படி ஏற்க முடியும்? அதனால் தான் 2010 கட்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், எங்களுடைய முதல் வேலையே காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிவது என்று சொல்லி 2011 சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட்டை காலி செய்தோம். இந்த நாம் தமிழர் கட்சி குளிதோண்டி புதைத்தோம். அவ்வாறாக குளிதோண்டி புதைத்த ஒரு கட்சிக்கு ஆக்சிஜன் கொடுத்து இந்த திமுக மீண்டும் காங்கிரசுக்கு 10 சீட்டு கொடுத்திருக்கிறது. மீண்டும் வரலாறு திரும்பும் ராஜா, மீண்டும் வரலாறு திரும்பும். முன்னாவது டெபாசிட் தான் இல்லாம போச்சு. இப்ப உங்க கட்சியில் ஆளே இல்லாத நிலைமை உருவாக்குவோம். நாம் தமிழர் பிள்ளைகள் கட்டாயம் உருவாக்குவோம். இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன வேணாலும் செய்து விடலாம், ஆனால் ஓட்டுக்கு காசு கொடுத்தால் மக்கள் மாறிவிடுவார்கள் என்று நம்மை இளிச்சவாயனாக நினைத்துக் கொண்டிருப்பவர்களை நாம் இளிச்சவாயனாக மாற்ற வேண்டும். என்ன வேலை? அவர்கள் ஓட்டிற்கு பணம் கொடுப்பார்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். வாங்கிக் கொண்டு அவர்களை இளிச்சவாயனாக மாற்றிவிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய மை சின்னத்திற்கு உங்களுடைய வாக்கினை செலுத்துங்கள். அதிலும் குறிப்பாக இந்த ரத்தம் எங்கள் அக்கா வித்யாராணி வீரப்பன் உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் சாதாரண ரத்தம் இல்ல. இதுவரையிலும் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கிருந்து டெல்லியில போயிட்டு நல்லா சாப்பிட்டு நாடாளுமன்ற அந்த மேசையை தட்டிட்டு வந்தது தவிர சாதனை ஒன்றும் இல்ல. ஆனா எங்க அக்கா வித்யாராணி வீரப்பன் நாடாளுமன்றம் செல்கின்ற பொழுது தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை பேசும் பொழுது எவனாவது குறுக்க வந்தா, அது எவனாவது இல்ல, நரேந்திர மோடியே குறுக்க வந்தாலும் அவன் நரதாடியை இழுத்து போட்டு பொட்டக்கழுத்துல குத்தி எங்களுக்கான உரிமையை எடுத்து கொடுக்கக்கூடிய ரத்தம் எங்களுடைய வீரப்பனாருடைய ரத்தம் இந்த வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம். எனவே தாய் தமிழர்கள் சிந்தித்து இந்த முறை நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் சந்தனக்காட்டு சரித்திர நாயகன் 36 ஆண்டு காலம் வனத்தையே கட்டி காத்த வன வேங்கை எங்கள் ஐயா வீரப்பனாருடைய மகளை வெற்றி பெற செய்யுங்கள். நமது சின்னம் மை சின்னம். மீண்டும் கட்டாயம் நாம் இதே இடத்தில் வெற்றி வாகை சூடி நன்றி கூறும் கூட்டத்தோடு கூடுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.